ஏற்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாவுடைய தலையை வெட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் தேடி வாள் எடுத்துக்கொண்டு தலையை வெட்டணும் என்று சொல்லி பேத்து கொண்டு இருக்கிறாங்க. நடுவுல இடையில ஒருவர் அவரை நிப்பாட்டி ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு முன்னால உங்களோட தங்கச்சியும் உங்களுடைய தங்கச்சியுடைய கணவரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க அதை பேத்து அதை பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு தான் இதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஸ்டாப் பண்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷொக்காவி அவங்களோட தங்கச்சியோட வீட்டுக்கு போறாங்க. தங்கச்சிக்கிற வீட்டுக்கு போற நேரம் அவங்க வெளியே இருக்கிற நேரம் குர்ஆனுடைய சத்தம் கேக்குது, குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது. குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்ட உடனே இவங்க இது என்னன்னு கேட்டு கோவப்பட்டு அவங்க உள்ளுக்கு இருக்கிறவங்க தங்கச்சியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சமாளிக்கிறாங்க. இது ஒண்ணும் இல்ல, நீங்க ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் மீண்டும் கேட்டு அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க என்ன ஓதுறீங்க அது காட்டுங்க, அது எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப தந்ததோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த குர்ஆனை ஓதி பார்க்குறாங்க, இதுல என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வரலாறுகள்ல வருது சூரா தாஹாவுடைய ஆரம்ப வசனங்களை ஓதுறாங்க. அப்படி ஓதுற நேரம் இவங்க அப்படி ஆச்சரியம் அடைகிறாங்க. ஆச்சரியம் அவங்களுக்கு அந்த ஓதுற நேரம் அவங்களோட வாள் அப்படி அவங்களோட வாளை விட்டுட்டு குர்ஆனை ஓதிட்டு ஸ்ட்ரெயிட்டா நேரடியா போறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு போறாங்க? வெட்டுறதுக்கு இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு. அப்ப அந்த அளவுக்கு இந்த குர்ஆன்ல ஒருவருடைய மனதை மாற்றுவதற்கான அந்த சக்தி அல்லாஹ் தாலா தந்திருக்கிறார். அல்லாஹ் தாலா இந்த குர்ஆன்ல மனிதர்களுக்கு ஹிதாயத்தை வச்சுக்கிறான். அந்த அளவுக்கு இந்த குர்ஆன் மக்களை இழுத்தெடுக்குது. அதை திறந்த மனதோட வாசிச்சா, திறந்த மனதோட அதுல அர்த்தங்களை புரிஞ்சா மக்களுக்கு அது நேர்வழி காட்டுது.